கதையையும் சொல்லி அவன் எப்படி அங்கு வந்து சேர்ந்தான் அப்படிங்கறதையும் சொன்னான். நாகர்களுடைய தலைவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யாரோ ஒருத்தன் சோழ நாட்டுல இருந்து வந்து நம்முடைய மொழி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு சாதுவனுக்கு மிகுந்த மரியாதையும் கொடுத்து அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு தன்னுடைய ஆட்கள் கிட்ட உத்தரவும் போட்டான். அவங்களா சாதுவனை பார்த்து, உனக்கு என்ன வேணுமோ கேளு, தர்றோம். எங்க நாட்டுல அழகழகான பெண்கள் இருக்காங்க, அவங்க வேணுமா? எங்க நாட்டுல கிடைக்கிற கல் ரொம்ப சிறப்பானது, அது வேணுமா? இல்ல பொன்னா மணியா ரத்தினமா, என்ன வேணும் கேளு, தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சாதுவன் அவங்க கிட்ட இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அவன் முன்னாடி மாதிரி இருந்தா மது மாது சூது எல்லாத்துக்கும் மயங்கி இருப்பான். ஏற்கனவே ஒரு முறை இது எல்லாத்துலயும் விழுந்து எழுந்திருச்சிருக்கிறான் இல்லையா, அதனால இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் என்னென்ன பாதிப்பை மனிதர்களுக்கு தரும் அப்படிங்கறத விளக்குனான். அது மட்டும் இல்லாம நர மாமிசம் சாப்பிடுறது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கறதையும் விளக்குனான். அந்த நாகர்களுடைய தலைவனுக்கு சாதுவன் பேசிய விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா போய் ஒருத்தர்கிட்ட இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொன்னா நிச்சயமா கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா. சாதுவனுக்கு எந்த அளவுக்கு பேச்சு திறமை இருந்தா அவர்களுடைய மொழியிலேயே பேசி அவங்களுக்கு இதையெல்லாம் புரிய வச்சிருக்க முடியும் அப்படிங்கறது இன்னைக்குமே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அப்புறம் என்ன, ஒரு சில நாட்களுக்கு பின்னாடி வணிகம் செய்யறதுக்காக வந்த சந்திரதத்தன் அப்படிங்கிறவனுடைய கப்பல் அந்த பக்கமாக கரை ஒதுங்குச்சு. இந்த நாகர்கள் அந்த கப்பலை பிடிச்சு மூட்டை மூட்டையா பொன் ரத்தினம் வைரம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க. சந்திரதத்தனோடு சேர்ந்து சாதுவன் மறுபடியும் காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்தான். அசிரீரி சொன்னதை நம்பி தன்னுடைய கணவன் வருவான் அப்படின்னு முழுசா காத்துக்கிட்டு இருந்த ஆதிரையும் தன்னுடைய கணவனை போய் சந்திச்சா. சாதுவன் கப்பலில் கொண்டு வந்த செல்வம் எல்லாத்தையும் வச்சு வணிகத்தை மறுபடியும் தொடங்க 2 பேருடைய வாழ்க்கையும் அழகாக மலர ஆரம்பிச்சது. அந்த 2 பேரும் அப்படி கொண்டு வந்த செல்வம் எல்லாத்தையும் தனக்குன்னு சுயநலமா வச்சுக்காம அந்த புகார் நகரத்துல யாருக்கெல்லாம் பண உதவி தேவைப்பட்டதோ அவங்க எல்லாருக்கும் உதவி செய்தாங்க. இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாத்தாலையும் தான் மணிமேகலைக்கு தன்னுடைய பாத்திரத்தில் முதலாக பிச்சையிட ஒரு பெண் தேவைப்பட்ட போது ஆதிரை கிட்ட போய் நீ பிச்சை வாங்கு, தன்னுடைய கணவன் எத்தனை முறை தன்னை விட்டு பிரிந்த போதிலும் அத்தனை முறையும் அவன் திரும்பி தன்னுடனே வந்து சேரும் வரம் பெற்றவள் அவள். எத்தனை பேர் தன்னுடைய வீடு தேடி உணவுக்காக வந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவளிக்கும் குணம் கொண்டவள் அவள். அவகிட்ட போய் நீ பிச்சை வாங்கு அப்படின்னு சொன்னா காயசண்டிகை. இதுதான் மணிமேகலை சொல்ற ஆதிரையின் கதை. எப்படி சாதுவன் திருந்தி தன்னுடைய தொழிலில் மறுபடியும் மேலெழும்பி வந்தானோ அதே மாதிரி இந்த மதுவின் பாதிப்புக்குள்ளான சூதின் பாதிப்புக்குள்ளான கணவர்களும் மனம் திரும்பி தன்னுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தரணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு நான் இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.